சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு தக்காளி காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மிளகு தக்காளி காய் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரை மூடி தேங்காய் வேணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சிறிதளவு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய். அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு தக்காளி அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. மிளகு தக்காளி நம்ம கீரை வாங்குவோம் இல்லையா, அந்த கீரையில் வர்ற காய் தான் இது. இது ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு இருக்கவங்களுக்குலாம் இது மாதிரி இந்த காயை வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லி நம்மளுக்கு சிறிதளவு தேவை, இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை எடுத்துக்கலாம். வெந்தயம் சிறிதளவு, இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. சீரகம் சிறிதளவு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 பொருளுமே நம்ம நல்லா வறுத்து அரைச்சிக்கணும். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபடணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கலாம். இப்படி வறுத்து ரெடி ஆகிடுச்சாச்சு. அடுத்தது நம்ம வெங்காயத்தை வணக்கிக்கலாம். சிறிதளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா வணக்கிக்கலாம். கூடவே பூண்டு ஒரு 4-5 பல் வர மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் இதிலே சேர்த்திக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வணக்கி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுவும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்திட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். வறுத்து அரைக்க சொல்லியிருந்த பொருளெல்லாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி கரைசல் ரெடியாக இங்கே இருக்குது. தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்திக்கிட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சிறிதளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். மிளகு தக்காளி காய், சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கேற்ப கல்லுப்பு. இது வந்து நல்லா வணங்கணும், கலர் நல்லா மாறணும். இந்த மாதிரி வணங்க அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறணும் காய். நம்ம வந்து 2 வணக்கம் வணக்கிடக்கூடாது. நம்ம வணக்கின வரைக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க செலவு ஊற்றிக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி வந்து நம்ம மற்ற குழம்புக்கு வைக்கிறத விட கொஞ்சம் சேர்த்தி புளி வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த புளி வந்து அதிகமாக சேர்த்தி வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு காய் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு வரணும்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்குள்ளே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா வந்து வெந்துருச்சு. சில வாசனம் போனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், காய் இந்தளவுக்கு இருக்கணும். நம்மளுக்கு சுட சுட ரெடி ஆகிடுச்சு. மிளகா தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.